என்னமோ நினைச்சேன். இன்னைக்கு எப்படியோ ஆரம்பிச்சேன், என் மூட் ஆஃப் பண்ணி இல்லை இன்னைக்கு உள்ள நாளே கெடுத்துட்டாரு. எதுவும் செய்ய மாட்டேன், ஒண்ணு கூட பண்ண மாட்டேன். நான் என்ன பண்ண போறேன்னா, படுத்து நான் தூங்க போறேன். எனக்கு தூக்கம் வருதோ இல்லையோ நான் தூங்க போறேன். இல்லைன்னா மொபைல்ல ரீல்ஸ் பார்க்க போறேன், இல்லைன்னா டிவி பார்க்க போறேன். இன்னைக்கு ஒரு வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு மாறி, சாயந்தரமா அவர் வந்து எதுவும் தெரியாம வந்து என்னம்மா அப்படின்னு கேட்டா, ஒன்றும் சொல்லாம அப்படியே மூஞ்சியை தூக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் போயிட்டு, சாரிம்மா ஏமா இப்படி இருக்கிற, ஏதோ கோவத்தில் சொல்லிட்டேன், சரி ஒரு சாரி வேணா வாங்கி தரவா, இல்லை ஏதாவது வேணா வாங்கி தரவா அப்படின்னு சொல்லி கூலானதுக்கு அப்புறம் தான் பஸ் நான் கூலாவேன். அந்த லெவல்ல நீங்க இருக்கிறீங்களா? நீங்களே உங்கள்ட்ட கேட்டு பாருங்க, நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்கன்னு கேட்டு பாருங்க. ஸோ இதை விட்டுருங்க, சரி அவர் கூல் பண்றாரு பேசுறதை விட்டுருங்க. இவங்க இப்படி காலையிலே வந்து இப்படி ஒரு பிரச்சனையை பண்ணி டென்ஷன் படுத்தின உடனே அன்னைக்குள்ள நாளே ஸ்பாயில் ஆகி எதுவுமே யோசிக்காம என்னத்தை அப்படின்னு நினைச்சிட்டு அன்னைக்கு முழுக்க சோகத்தோட கழிக்கிறீங்களா? இல்ல, சரி ஒன்றும் இல்லை, நம்ம செய்ய வேண்டிய வேலையை நம்ம செஞ்சிருவோம். நம்ம இன்னைக்கு காலையில எதற்காக நம்ம ஆரம்பிச்சோமோ, எதற்காக மனசுல நினைச்சோமோ அந்த காரியத்தை ஒன்றும் தடை இல்லாம அழகா பண்ணி முடிக்கிறீங்களா? நீங்க எந்த மனநிலைமையில இருக்கிறீங்க? இன்றைக்கு நீங்க மூன்றாவது மனநிலைமையில இருந்தீங்கன்னா, நீங்க ஸ்பிரிச்சுவல்ல நீங்க சீசன் ஆகிற அளவுக்கு வளர்ந்த ஒரு ஆள். நீங்க சீசன் ஆயிட்டீங்க. ஆனா நீங்க அந்த லெவலுக்கு இல்லை அப்படின்னு சொன்னா, இன்னும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ற மாதிரி எதைத்தான் குடிச்சிட்டு இருக்கிறீங்க? புட்டி பாலை குடிச்சிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு மட்டனும் சிக்கனும் கொடுத்தா என்ன பண்ணிக்காது? ஒத்துக்காது. நீங்க இன்னும் ஹார்டானது சாப்பிடல. அதான் சொல்றாரு, இன்னும் எத்தனை நாளா குழந்தையா? குழந்தைக்கு ஏற்றவங்களை எப்போ? இன்னும் நிறைய பேருக்கு பால் புட்டி மாதிரி ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாதான் சமாதானமே ஆகும். அதுதான் என்ன, எத்தனை நாள் இப்படி இருப்பீங்க? எத்தனை நாள் இப்படி குழந்தைகளா இருப்பீங்க? கர்த்தர் என்ன சொல்றாரு, அந்த குழந்தைக்குள்ளவைகளை களைந்து போட்டு நீங்க என்னவா மாறணுமா? வாயில வர மாட்டேங்குது நிறைய பேருக்கு. புருஷனா மாறணும், புருஷனா மாறணும். நான் அன்னைக்கும் சொன்னேன், உங்களை மூட் ஆஃப் பண்ற எந்த உரிமையும் யாருக்கும் நான் கொடுப்பது, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. நான் என்னுடைய லைஃபோட தான் சொல்றேன்.